பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பெரிய வியாழக்கிழமை தினமாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசித்து கேட்ட யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை 14 வரை உள்ள பகுதி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னென்றால் கர்த்தருடைய பஸ்கா, The Lord's Passover. கர்த்தருடைய பஸ்கா என்றால் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன போன்ற காரியங்களை இந்த நாளில் தியானிப்போம். ஆண்டவரை நோக்கி வேண்டும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் உலகம் முழுவதும் பெரிய வியாழக்கிழமை என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். மாண்டி தர்ஸ்டே என்று சொல்லி இதை பரவலாக சொல்வார்கள். இந்த மாண்டி என்ற வார்த்தைக்கு லத்தீன் பாஷையில மாண்டட்டம் என்று சொல்லி அர்த்தம். அதாவது புதிய கட்டளை என்று சொல்லி அதற்கு அர்த்தம். மாண்டி என்றால் மாண்டட்டம் என்று சொல்லி லத்தீன் பாஷையில அதற்கு பெயர். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் கமாண்ட்மெண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட இந்த சுவிசேஷ பகுதியில பார்க்கின்ற போது, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 17, அதை தொடர்ந்து 31 to 35 வரை பார்க்கின்ற போது 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன அது என்றால், என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். படிக்குமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கின்ற புதிய கற்பனையை, கட்டளையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Love one another as I have loved you. நான் உங்களை நேசித்ததை போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கள். அது படிச்சு முடியுமா? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய அன்பிலே களங்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. எல்லாவற்றையும் மீறி தாராள மனதோடு கொடுக்கின்ற ஒரு அன்பு, அது கர்த்தர் கொடுத்த ஒரு அன்பு. அதே போல நீங்களும் இலவசமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவரிடத்திலும் காட்டுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த புதிய கட்டளையை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பா இருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்ததை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு. So it is a new commandment that our Lord and Savior Jesus Christ he gave to his disciples on the day of பஸ்கா. பஸ்கா நாளிலே அவர் கொடுத்தார். அந்த பஸ்கா என்றால் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த அன்பு கூறுதலின் மூலமாக 35ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் இப்படி அன்பு கூறுவதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நீங்கள் அன்பு கூறாவிட்டால் நீங்கள் கர்த்தருடைய சீஷர் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பெரிய வியாழக்கிழமையில புதிய கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது மாண்டி தர்ஸ்டே, அதாவது பெரிய வியாழக்கிழமை என்றால், அதாவது இந்த கிறிஸ்தவ கேலண்டர்ல இது நாட்காட்டில பார்க்கின்ற போது கிறிஸ்தவ கேலண்டர்ல மிக மிக முக்கியமாக எல்லாரும் ஆசரிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நாள் தான் இந்த பெரிய வியாழக்கிழமை. It sets the stage for the meditation of Good Friday. வெள்ளிக்கிழமைக்கு இது ஒரு மேடை அமைத்து
நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒரு பாலமாக இந்த பெரிய விளையாட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு அவர் ஒவ்வொன்றாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த புதிய கட்டளையை அவர் கொடுக்கிறார். அடுத்ததாக சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார். இதே இன்றைக்கு நான் வாசி கேட்ட அந்த சுவிசேஷ பகுதியில நான் பார்க்கின்ற போது, அதாவது அவர் ஒரு பெரிய தலைவராக ஒரு பெரிய தெய்வமாக இருந்து கூட அவர் செய்கின்ற அந்த காரியம் என்னென்றால், அவர் அந்த அங்கியை அவர் படித்து அந்த கேர்டில் ஒரு பக்கம் கட்டிக்கொண்டு அவர் எல்லாருடைய சீஷருடைய கால்களையும் அவர் கழுவுகிறார். So, he is a supreme model to humble, இல்லையா? இந்த humbleness-க்கு ஒரு supreme model யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீயும் நானும் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்றால் தாழ்மையோடு கர்த்தருக்கென்று நாம் பணி செய்ய வேண்டும், அவருக்கென்று நாம் வாழ வேண்டும். அதை இவர் இந்த மேல் அறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு இந்த கால்களை கழுவின இந்த காரியத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். யோவான் 13:16 பார்க்கின்ற போது, அதே போல மத்தேயு 10:24 ஒரே வசனம் இருக்கிறது. சீஷன் தன் போதகரிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. படிக்கும்போது யோவான் 13:16 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினேன் ஆகில் 16 வேலைக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தந்தையை காட்டிலும் பெரியவன் அல்ல. ஆனால் அவர் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். அவர் சமமாக இருப்பதை அவர் அங்கே பார்க்காமல் தன்னுடைய சீஷர்களை தன்னை பின்பற்றின சீஷருடைய கால்களை கழுவினார் என்றால், அப்ப எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். A student is not above his teacher, nor a servant above his master. பிரியமானவர்களே, ஆகவே மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த பெரிய விழாக்கிழமையில முக்கியமாக இந்த அதாவது பலிபீடத்தினுடைய திரைச்சீலைகள் அது நீக்கப்படுவது. ஒரு காலத்தில் அது போன்றுதான் பஸ்கா நாளில தான் அது நீக்கப்படும், ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் தி ஆல்டர். அடுத்ததாக ஏன் அதை திறக்கிறோம் என்றால், பலிபீட சீலை மற்றும் அலங்காரத்தை நீக்குவது என்றால், அதாவது தன்னுடைய மணவாளன் மரித்த பிறகு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும், அவர்களிடம் பூக்கள் வைப்பதில்லை, நாளை தினத்துல கேன் கூட வைக்க மாட்டாங்க. அது போல ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதாவது எப்படி என்றால், மணவாளனை இழந்த மணவாட்டி எப்படி இருப்பாள், நம்முடைய இந்தியன் கான்டெக்ட்ல எடுத்துக்கணும். ஒரு விதவை பெண் எப்படி இருப்பாள் என்று சொல்லி, எப்படி நடத்தப்படுவாள் சமுதாயத்துல, அப்பேற்பட்ட நிலைமை பலிபீடம். இப்பேற்பட்ட ஒரு காரியம் இது சடங்கு இருந்தாலும் கூட மிக முக்கியமானது. ஏனென்றால் உனக்காக எனக்காக எல்லாத்தையும் கடவுள் இழக்க கொடுத்த நாள் பஸ்கா தினம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது நான்காவதாக பாஸ் ஓவர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இதுதான் பிரசங்க பகுதி. யாத்திராகமம் 12:1 - 14 வரை உள்ள பகுதியிலே இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த காரியம் 12ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது, 13ஆம் அதிகாரத்திலும் கூட இருக்கிறது. இங்கே 1 - 6 வரைக்கும் பார்க்கின்ற போது ஆண்டவராகிய கடவுள் எகிப்து தேசத்திலே மோசையும் ஆரோனையும் நோக்கி சொல்லுகின்ற ஒரு காரியம் தான் இது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு மாதம். 2ஆம் வசனத்துல இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. பாருங்க, ஒருவேளை என்னன்னு தெரியல, இந்த ட்ரெடிஷன் பிரகாரமாகத்தான் ஒருவேளை நம்முடைய ஏப்ரல் மாதத்துல இந்த முதல் மாதம் என்று சொல்லி வருகிறது, அதாவது வருஷத்தின் மாதம். அதே எபிரேய மாதத்தில் கூட இந்த முக்கியமான பண்டிகை தான் முதல் மாதமாக, வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதாக என்று சொல்லி, இந்த மாதத்திலே 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள், அதாவது எபிரேயர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை
அவள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அது வெள்ளாட்டாக இருக்கலாம் அல்லது செம்மறியாடாக இருக்கலாம் என்று சொல்லி 5வது வசனத்தில் பார்க்கிறோம். பழுதற்ற 1 வயதுள்ள ஆணும் 1 வயதுள்ளமான செம்மறியாடுகளோடு வெள்ளாடுகள் அதை தெரிந்து கொள்ளலாம். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் 6ஆம் வசனத்திலே அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருக்கு. இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்காவல் இடத்திலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கிரையோடும் அதை புசிக்கிடுவார்கள். அந்த 1 வயதுள்ள பழுதற்ற ஆடு யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பழுதற்ற ஆடு இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆண்டவருக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. ஜீசஸ் நோ சின். 2 கொரிந்தியர் 5:21 நாம் பார்க்கிறோம். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. ஜீசஸ் did no sin. 1 பேதுரு 2:22 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியே பார்க்கின்ற போது 3வதாக in him there was no sin. அவரில் எந்த பாவமும் இல்லை. 1 யோவான் 3:5. அப்போ இதுதான் பழுதற்ற ஆடு. பிளமிஷ் இல்லையா? வித்தவுட் பிளமிஷ், குற்றம் சாட்டப்படாத என்று சொல்வார்கள் இல்லையா? ஏதாவது ஒரு பலியை கொடுக்க வேண்டும் என்றால் ஆசாரியன் அதை தலையிலிருந்து காது, வாய், மூக்கு என்று கடைசி வால் வரைக்குமாய் அதை பரிசோதித்து அது பழுதற்றதா இருந்தால் தான் பலிக்கு ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் அதை கொடுத்து விடுவார். இது பலிக்கு தகுதியானது அல்ல என்று சொல்லி கர்த்தருக்கு இதை பலியிட முடியாது. முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து இருக்கின்ற ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவாக இங்கே அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறார். அதனை நாம் சாப்பிட வேண்டும். இதுதான் பஸ்கா. இந்த பஸ்கா என்று பார்க்கின்ற போது the feast of unleavened bread, அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை தான் பாஸ் ஓவர் என்று சொல்லி, பெசாக் என்று சொல்லி, அதற்கு இப்ரேய வார்த்தையில பாசாக் என்றால் பஸ்கா, பாஸ் ஓவர் என்று சொல்லி அர்த்தம். கடந்து செல்லுதல். எதை விட்டு அவர் கடந்து செல்கிறார் என்றால், இந்த பஸ்கா ஆட்டை அடித்து அதை தண்ணீரினால் போட்டு வேக வைத்து சாப்பிடக்கூடாது, நெருப்பினால் போட்டு சுட வேண்டும் என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக 9ஆம் வசனத்தில் பாருங்க. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதுமா அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதுக்குள்ள ஆவை வேகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அது புசிப்பீர்களாக. 8ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அந்த ராத்திரியிலே, சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும், ராத்திரியில அதை சுட வேண்டும், புசிக்க வேண்டும், சுட்டதை புசிக்க வேண்டும். அந்த ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அதாவது பழுதற்ற ஆடு யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானம் சொல்லுகின்ற போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த தேவாட்டு குட்டி உனக்காக எனக்காக பலியான ஒரு ஆடு. பிரியமானவர்களே, இயேசுவே நம்முடைய பஸ்கா. The lamb has to be slain on the day of Passover. 1 கொரிந்தியர் 5:7 பிற்பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது அது அந்த புளிப்பான அந்த புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான அந்த கீரையோடும் நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த புளித்த மாவு என்று பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 5:8 பார்க்கின்ற போது அது துர்குணம் பொல்லாப்பு என்று இருந்தது. ஆகவே இந்த புளித்த மாவாக, அதாவது இப்போ அந்த ஒரு இட்லியை நம்ம சாப்பிட்றோம்னா அது என்ன போடுவாங்க, ஈஸ்ட் போடுவாங்கல்ல, அப்பதான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அது என்ன ஆகும், அது மாவு நல்ல ஒரு நிலைக்கு வந்து நம்ம இட்லி ரொம்ப ஊற்றி அதை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தோசையும் அதே போல. ஆனால் அந்த புளித்த மாவு எதற்கு ஈடாக சொல்லப்படுகிறது என்றால், அது அதாவது பாவத்திற்கு அது ஈஸ்ட் இஸ் a symbol of impurity and the image of sin. பாவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே புளித்த மாவு இல்ல, புரிச்சல, புளிப்பு இல்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் என்று பார்க்கின்ற போது துப்புரவு
இட் இஸ் a cleaned and a holy one. அது it is truth and prudent one. அது உண்மையானது. புளிப்பில்லாத அப்பத்தை அவள் சாப்பிட வேண்டும். அதோடு கூட இந்த நெருப்பில் சுட்ட அந்த ஆட்டை அவள் சாப்பிட வேண்டும். அதோடு கூட கசப்பான கீரையை சாப்பிட வேண்டும். இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தா, இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தா தந்தூரி இது வேணாவா? இல்ல சொல்ற, அதாவது கசப்பான கீரை புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லி நம்ம சாப்பிடல. இது அந்த அப்பத்துக்கு எதனா டேஸ்ட் உண்டா? வேஃபர்ஸ் நம்ம சாப்பிடல, அது டேஸ்ட் எதனா இருக்குதா? யாரும் சொல்லுங்க, என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் கிடையாது. புளிப்பில்லாத அப்பம் இல்ல ரொம்ப உப்பா இருக்கு, இல்ல ரொம்ப தித்திப்பா இருக்குது, இல்ல ரொம்ப காரமா இருக்குது, யாராவது சொல்லி இருக்கிறீங்களா? அது வாயில போனோன்னு கரைஞ்சு போகுது. அதை சீக்கிரமாக சாப்பிட வேண்டும் என்று நான் சொல்லல, இங்கே வசனம் அப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள் 10ஆம் வசனத்தை. அதிலே ஒன்றையும் விடிய காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடிய காலம் மட்டும் அதுல மீதியா இருக்கிறதை அக்னியால் சுட்டி இருப்பீர்களாக. அந்த ஹோல் நைட்டு சாப்பிடணும். அதை புசிக்க வேண்டிய விதமாக நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கிறவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடாது, வேக வேகமா சாப்பிடணும். இங்க நீங்க கர்த்தருடைய பந்திக்கு நீங்க வரீங்க, வந்துட்டு மணிக்கணக்கிலேயே காத்துக்கிறீங்க. எவ்வளவு நேரம் அவங்க ஒருத்தருக்கு அப்பத்தை கர்த்தருடைய மாம்சத்தை நீங்கள் பூசிக்கிறீர்கள். நான் இங்கிருந்து கொடுத்துட்டு அவ்வளவு தூரம் போட்டுக்குள்ளேயே நீங்க வாயில போட்டது கரைஞ்சு போயிடும். அடுத்து கர்த்தருடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள். இங்கிருந்து கொடுத்துட்டு அப்படி அவ்வளவு தூரம் போறதுக்குள்ளேயும் எல்லாருக்கும் உள்ள போயிடும். சோ வேகமாக சாப்பிடுகின்ற ஒரு அடையாளம் தான் இன்றைக்கு நீயும் நானும் பெற்றுக்கொள்ளுகின்ற கர்த்தருடைய சரீரமும் அவருடைய ரத்தமுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை இவர்கள் செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக it marks two important factors. It's reminding the children of Israel of their deliverance out of Egypt. இது எதை குறிக்கிறது என்றால், எகிப்திலிருந்து அவர்கள் தன்னுடைய மக்களை கடவுள் மீட்டெடுத்து அவர்களை மீட்டெடுத்த இது ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக, so the first one is reminding the children of Israel of their deliverance out of Egypt. Second one is great deliverance of Messiah for all his people from the doom of death on account of sin. உலகத்தில் பிறந்த நாள் முதற்கொண்டு பாவம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ எப்ப மரணம் வரும், எப்ப மரணம் வரும், எப்ப மரணம் வரும் பயந்து பயந்து செத்து போனவர்கள் யாராலும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பஸ்காவினால இப்படி பலியான கிறிஸ்துவினாலே இந்த மரணத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆகவே தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மரிக்கின்ற போது அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் மிக தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கின்ற போது 4:13 மிக தெளிவாக இருக்கிறது. அன்றியும் சகோதரர்களே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் துக்கித்து மற்றவர்களைப் போல அழாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். நித்திரை என்று சொல்லி. ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ, கடவுள் அவ்வளவு மோசமானவரா, அவ்வளவு பயங்கரமான ஒரு நியாயாதிபதியா, என்னை கொண்டு போட்டு விடுவாரா, நாளை நான் பிழைப்பானா என்று பயந்து பயந்து செத்து கொண்டிருந்த அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கடவுள் இந்த மரணத்தின் மூலமாக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அதற்கு முடிவு கட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். 53:6-7 பாருங்கள். எல்லாரும் மார்களைப் போல அவரவன் தன் வழியிலே போனோம், ஆனால் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட செய்தார். ஆகவேதான் அவர் அந்த எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டு அவர் அந்த போக்காடாக அவர் அனுப்பப்பட்டார். ஸ்கேப்கோட் என்றால் பலிகடா. அவர் பலிகடாவாக ஆக்கப்பட்டார். அவர் 7ஆம் வசனத்துல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் சத்தமிடாமல் இருக்கின்ற ஒரு ஆட்டை போலவும் அவர் இருந்தார் என்று சொல்லி தீர்மானங்களே. சோ இந்த உணவு சொல்லுகின்ற போது அந்த தந்தூரி லாம், ரோஸ்டட் லாம்,
இல்ல அங்க இது நெருப்புல சொல்றதுன்னா அதனால தான் நான் சொல்றேன். யார் என்றால் உனக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து சிலுவையில தன்னுடைய சதை பிற்கப்படத்தக்கதாக தன்னுடைய சரீரம் உழுது நிலம் போல ஆகத்தக்கதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னவனமாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சரீரத்தை நீயும் நானும் சாப்பிடுகிறோம். அன்லிவன் பிரெட் என்று சொல்லுகின்ற போது துப்புரவு உண்மை. சோ அங்கே கர்த்தருடைய சரீரம், அவர் பரிசுத்தர் என்பதை, அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டி, அவர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே தான் அது வெள்ளை கலர்ல இருக்கிறது அந்த அப்பம். அடுத்ததாக பிட்டர் ஹெர்ப்ஸ், அதாவது கசப்பு கீரை எதை குறிக்கிறது என்றால் இட் ரிமைண்ட்ஸ் அபவுட் தி ஜூஸ் பிட்டர் பாண்டேஜ் இன் தி லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை, அந்த கசப்பான அனுபவத்தை எகிப்தில் அனுபவித்தார்கள் என்பதை அவர் நினைவு கூறத்தக்கதாக இந்த காரியத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். புரிஞ்சதுல? அதுல கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் இருக்கிறது. அடுத்ததாக புளிப்பில்லாத அந்த அதாவது இந்த கசப்பு கீரை என்ன என்றால் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த அந்த காரியத்தை நினைவு கொள்வது, அந்த கசப்பான அனுபவத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எனக்காக பாடுபட்ட அந்த பஸ்காவை நான் புசிக்கிறேன் என்று சொல்லி நாமும் அதை நினைவில் கொள்ள வேண்டும். எபிரேயர் 9:22 நாம் பார்க்கின்ற போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று சொல்லி வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ். ரத்தம் சிந்தி ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் பிரியமானவர்களே. ஆகவே இதை லத்தீன் பாஷையில பார்க்கின்ற போது யூப்லம் எக்ஸ் ஒப்லாட்டிஸ் என்றால் a sacrificial feast. இந்த சரீரமும் ரத்தமும் சும்மா வரவில்லை, உனக்காக எனக்காக நீயும் நானும் பட வேண்டிய அந்த தண்டனையை கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈவாக கொடுத்து அவர் சிலுவையில உனக்காக எனக்காக அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தியாகமாய் மரித்த அந்த ஒரு காரியம் தான். It is a sacrificial feast. The Lord's Supper is a feast on the sacrificial body and the blood of our God. It unites the worshipper with Christ. இந்த கர்த்தருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் புசித்து பானம் பண்ணுகிற போது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் மரணத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள். உங்களுடைய மரணப்படிலும் நீங்கள் அதை நினைவு கூறும்படியாக இதை செய்கிறீர்கள், செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ராபோஜனத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் பல பெயர்கள் அதற்காக சொல்லப்படுகிறது இல்லையா? இன்றைக்கு நாம் சாதாரணமாக பார்க்கின்ற போது பல பெயர்களால் இதை அழைக்கிறார்கள். The Lord's Supper என்று சொல்லி, the last supper இல்லையா, கர்த்தருடைய ராபோஜனம் என்று சொல்லி. அடுத்ததாக லாஸ்ட் சப்பர். ராபோஜனம் என்று சொல்லும்போது நம்ம என்ன தெரியுது, அது இரவு நேரத்தில் ஏற்பட்டதுனால லாஸ்ட் சப்பர் என்று சொல்லுகிறோம் இல்லையா? லாஸ்ட் லஞ்ச் கிடையாது, லாஸ்ட் சப்பர் இல்லையா, நைட்ல நம்ம சாப்பிடுறது இல்லையா? So it is Lord's Supper, the last supper. கர்த்தர் கொடுத்த கடைசி விருந்து ராபோஜனம் என்று சொல்லி 14-17 பார்க்கிறோம். யூகாரிஸ்ட் என்று சொல்லி, இதற்கு தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லி இன்னொரு பெயர் உண்டு. இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆர்த்தோடாக்ஸ் சபைகள் அவர்கள் இதற்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா யூகாரிஸ்ட். பொதுவாக இது அழைக்கப்படுவது எந்த பெயரில் என்றால் ஹோலி கம்யூனியன், பரிசுத்த திருவிருந்து என்று சொல்லி, நாமும் பரிசுத்த திருவிருந்து என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அடுத்ததாக சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆல்டர், பலிப்பிடத்தின் சாக்கிரமந்து. சாக்கிரமந்தில 2 சாக்கிரமந்து நமக்கு உண்டு. எது எந்த சாக்கிரமந்தை நாம் பின்பற்றுகிறோம்? நாம் பின்பற்றுகின்ற சாக்கிரமந்து எது? ஞானஸ்நானம், திருவிருந்து, அவ்வளவுதான். கேத்தலிக்ல பார்க்கின்ற போது அது 7 விதமாக வருகிறது. மரணம், அதாவது மரணத்துக்கு முன்பதாக அது பாடல அனுபவிக்கின்ற அந்த பெனன்ஸ், மனம் வருந்தும் நிலை கூட ஒரு சாக்ரமெண்ட் தான். திருமணம் கூட ஒரு சாக்ரமெண்ட் தான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவை ஞானஸ்நானத்தின் மூலமாக மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம். இரண்டாவது, ராபோஜனம் என்பது கர்த்தருடைய மரணத்திலே, அவருடைய பாடு மரணத்திலே நாம் பங்கடைக்கிறோம். அவர் சொன்ன அந்த காரியத்தை நினைவு கூறும்படி நாம் செய்கிறோம். ஆகவே இது போதும் என்று சொல்லி
மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொடுத்ததுனால ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் we follow two sacraments in the churches. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்கிட்ட நிருப பகுதியில நாம் பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 11:23-32 அங்கே 24ஆம் வசனத்துல பாருங்கள். அங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறார், நானா இந்த காரியத்தை சொல்லவில்லை, கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது கர்த்தராகிய கிறிஸ்து படிக்குமாது 11:23 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின விருந்து இது. அவரே அதை விட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Do in remembrance of me. அப்படியே 25ஆம் வசனத்துல பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். புதிய உடன்படிக்கையின் ரத்தம். By partaking of one broken bread, we become the emblem of our Savior. இந்த ஒரே சரீரத்தை இயேசுவுடைய சரீரத்திலே நாம் புசித்து பானம் பண்ணுவதனால நாம் கிறிஸ்துவுடைய அடையாளங்களாக மாறுகிறோம். We become the emblem of Christ, our Savior. ஆகவே இந்த ராபோஜ தினத்துல அபாத்திரமாய் புசித்து பானம் பண்ண கூடாது. அப்படி செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே 1 கொரிந்தியர் 11:23 வசனத்திலிருந்து 32 வரை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பஸ்காவை ஏன் புசிக்க வேண்டும், அந்த ரத்தத்தை அவர் பூச வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு நாம் வந்துவிடலாம். அங்கே இந்த பஸ்காவை புசித்த பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து அவர்கள் அந்த லிண்டில் அடுத்து டோர் போஸ்ட்ல அவர்கள் பூசின பிறகு நிலைக்காலம் போட்டு இருப்பாங்க. எங்க போனோம்? 7ஆம் வசனம், அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்களை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டில் தெளித்து, அதை தெளிக்க வேண்டும். கடவுள் சொல்லுகிற ஒரு அடையாளம், இதை செய், இதை செய், இதை செய். கடவுளை சொன்ன காரியம் இது. பழைய ஏற்பாட்டில மோசேக்கும் ஆரோனும் அதை செய்ததுதான் இன்றைக்கும் நாமும் கூட செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் ரத்தத்தை நாம் பூசுகிறோமா? ஏன் அந்த ரத்தத்தை பூச சொன்னார் என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 12ஆம் வசனத்துல, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசம் உள்ள மனிதர் முதற்கொண்டு மிருகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அதுல முதற் பெறா இருக்கிறவர்களை நான் அதம் பண்ணுவேன், கொண்டு போடுவேன். அது வாதைகளிலே இதுவும் ஒன்று. ஏனென்றால் எகிப்து ராஜா தாமதம் அடித்துக் கொண்ட ஒரு காரியம் என்னென்றால், எங்களுடைய கடவுள்களை காட்டிலும் உங்கள் கடவுள் பெரியவரா, ஏதாவது நிரூபித்து பார், நிரூபித்து காட்டு என்று மோசேயிடம் சொல்லுகிறார். அப்பொழுது கடவுள் அந்த விஷயத்துல மிக வைராக்கியமானவர். என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம் என்று சொன்ன கடவுள் இங்கே இவர்கள் சொல்லுகிறார், அந்த ரத்தத்தை அவர்கள் நிலைக்காலிலே அந்த டோர் போஸ்ட்ல அவர்கள் பூசியிருப்பதை பார்த்து, அங்கே அந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள், அந்த முதற் பேரானவர்கள் யாரும் சாக மாட்டார்கள், மீதி பேரை கடவுள் ஒன்று கூட அந்த சங்காரத்துடனே இருக்கிறார். அவரால் வாழ வைக்கவும் முடியும், அவரால் சாகடிக்கவும் முடியும். அவர் ஜீவனின் அதிபதி. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுத்த அந்த ஈவு, அவருடைய சுவாசத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ருவாஹ் என்று சொல்லுவது அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், கர்த்தருடைய ஆவியை நமக்கு ஊதி பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் மனுஷர்கள். ஆகவே அந்த ஆவி கர்த்தரிடத்துல மறுபடியும் திரும்பி செல்லுகிறது என்று சொல்லி பிரசங்கி புத்தகத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது அவரிடத்துல மறுபடியும் போடுறது. ஆகவேதான் நம்முடைய அதுவரைக்குமாய் வெளிச்சமாக இருப்பது இருள் அடைந்து விடுகிறது. செத்த பிறகு ஃபர்ஸ்ட் இது கண்ணுதான் மூடுகிறது.
இதுதான் கண்களை திறந்துதான் உலகத்தை பார்க்கிறோம். செத்த பிறகு கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது கர்த்தருடைய ஆவி என்று சொல்கின்ற போது, அவரிடத்துல கடந்து செல்கின்ற போது நாம் கண்களை மூடி விடுகிறோம். இருள். பிரியமானவர்களே, நீயும் நானும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீயும் நாம் இலவசமான ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொழுகிறார். உண்மையும் என்னை ரட்சித்துக் கொள்ள இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆகவே இந்த சரீரம், இந்த ரத்தம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தன்னை எந்த அளவுக்கு அவர் வதைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்பதை பாருங்கள். கோதுமை மணி அரைக்கப்பட்டு அது பிசைக்கப்பட்டு அது ரொட்டியாக மாறுகிறது. அதாவது he was crushed for our iniquities. 53 ஏசாயா 53 அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். கோதுமை நொறுங்கி அது மாவாக மாறுகிறது. உனக்காக எனக்காக அவர் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறோம், அந்த சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். முட்டை உடையாமல் ஆம்லெட் இல்லை இல்லையா? அதே போல ரத்தம், அவருடைய ரத்தத்தை நாம் புசிக்க, அதாவது பானம் பண்ணுகிறோம் என்றால், கரும்பு, அதாவது இந்த வெச்சவர தோட்டத்துல அது, அதாவது கரும்பு, அதாவது ஆலை பிழியப்படுகின்ற ஆலை, எண்ணெய் ஆலை, எண்ணெய் பிழிகின்ற ஆலை என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயரே அதுதான். அங்கே தன்னை அவர் முற்றிலுமாக ஊற்றினார் கடவுளிடத்துல. ஆகியதான் அவர் அதை ஜெபிக்கின்ற போது அவர் அதாவது நெற்றியிலிருந்து ரத்த துளிகள் வேர்வையாய் சிந்தினது. அப்பொழுதே கிட்டத்தட்ட அவர் சைக்காலஜிக்கலி ஃபுல்லி அவுட் ஆஃப் ஆர்டர் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வியாகுலத்தினுடைய உச்சகட்டம். பிரியமானவர்களே, கரும்பு அது நொறுங்கப்படாமல் சாறு வராது. நண்டு அது உடைக்கப்படாமல், நசுக்கப்படாமல் ரசம் நாம் பார்க்க முடியாது. அதே போலதான் கேண்டில் என்பது கூட அது உருகி எரிந்து தன்னை அழித்துக் கொள்வது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். He was beaten, he was bruised, he was butchered, he was broken, he was battered. எவ்வளவு சொல்லுமோ அந்த அளவுக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவரை பார்க்க அகோரமாக இருந்தது, அலங்கோலமாக ஆக்கப்பட்டார். அழகிய தோற்றம் கொண்ட ஆண்டவர் உனக்காக எனக்காக அலங்கோலமாக்கப்பட்டார். நீயும் நானும் வாழ இப்பேற்பட்ட வாக்கியத்தை, பெரிய தியாகத்தை ஆண்டவர் செய்தார். ஆகவே இன்றைக்கு நாம் கேட்ட சங்கீதம் 116 12 13 வரைக்கும் பார்க்கின்ற போது நாம் இதற்கு பிரதி உபகாரமாக என்னத்தை செய்ய முடியும்? என்ன செய்தால் கடவுளை ஏற்றுக்கொள்வார்? எதையும் செய்யாத ஒரே ஒரு காரியத்தை செய். 12ஆம் வசனத்துல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கடைசி வரைக்கும் இந்த தேவன் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி நாம் அவரை விட்டு விலகாமல் வாழ வேண்டும். இதுதான் நீயும் நான் செய்கின்ற ஒரு உண்மையான ஒரு பொருத்தனை. மனுஷன் ஒரு பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் அது பாவம். ஆகவே உனக்காக எனக்காக தன்னை ஊற்றி, மரணத்துல ஊற்றி கொடுத்து உன்னை என்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அவர் விலைக்கடன் கொடுத்து வாங்கினார். நீ உனக்கு சொந்தம் அல்ல, மீட்கப்பட்ட பாவம். ஆகவே இந்த பரிசுத்த திருவிழத்திலே பங்கு பெற்று கடைசி மூச்சிருக்கிற வரைக்குமா அவருக்கு ஏற்ற சாட்சிகளால் தொடர்ந்து இருக்க கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு வளர தெய்வீக சமாதானம் நம்ம இறுதிகளையும் சிறனைங்க கிறிஸ்தியஸ்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம்.